நிப்பாட்டாம இந்த வேகத்துல போய்கிட்டு இருக்கான். சரியா, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பாருங்க, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து கரூர் நோக்கி செல்ல வேண்டிய தனியார் பேருந்து ஒன்று நேற்று இரவு புறப்பட தயாராக இருந்தது. பேருந்தின் நடத்துனர் லோகேஸ்வரன் டீ குடிக்க சென்ற இடைவெளியில் அரவக்குறிச்சியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஆனந்த் என்பவர் மது போதையில் பேருந்தை இயக்கத் தொடங்கினார். நடத்துனர் இல்லாமல் சுமார் பயணிகளுடன் புறப்பட்ட அந்த பேருந்து கரூர் செல்ல வேண்டிய பாதையை மாற்றி ஒட்டன்சத்திரம் நோக்கி அதிவேகமாக பறந்தது. பேருந்து வழிமாறி செல்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பயணி ஓட்டுநரிடம் கேட்டபோது அவர் போதையில் இருப்பது தெரிய வந்தது. எந்த கண்டக்டர் பேசுறீங்க? பஸ்ல யாருமே இல்ல, பஸ் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பஸ்ல யாருமே இல்ல, நிப்பாட்ட சொல்றேன் நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. ஒட்டஞ்சத்தர் ரோட்ல போயிட்டு இருக்காரு. பயணி அலறியும் நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் வழியில் ஒரு சரக்கு வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினார். தாராபுரம் கோனாரிப்பட்டி பிரிவு அருகே பயணி ஒரு வழியாக சத்தம் போட்டு வண்டியை நிறுத்தச் செய்துள்ளனர். இதற்கிடையில் நடத்துனர் கொடுத்த தகவலின் பேரில் நெடுஞ்சாலை போலீசார் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை மடக்கி பிடித்தனர். போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போதே ஓட்டுநர் ஆனந்த் நைஸாக அங்கிருந்து தப்பியோடி ஒரு மரத்தடியில் பதுங்கிக் கொண்டார். சுமார் 1 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு போதையில் தூங்கிக் கொண்டிருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். மது போதையில் பயணிகளின் உயிரோடு விளையாடிய தனியார் பேருந்து ஓட்டுநரின் இந்த செயல் தாராபுரம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிப்பாட்ட சொல்றேன் நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. ஒட்டஞ்சத்தர் ரோட்ல போயிட்டு இருக்காரு. தண்ணி போட்டுருக்கான்ட்டு வண்டி நிப்பாட்டா. நீ எப்படி, நீ என்ன ஆகுறீங்க பாடுறா. டே, நீ 1/2 மணி நேரத்துக்குள்ள நீ என்ன ஆகுறீங்க மட்டும் பாடுறா. வண்டி ஃபுல்லா ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. சரியா, நான் டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். எங்க வண்டியை ஓட்டியோ ஓட்டு. கண்டக்டர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாரு. அவரு கண்டக்டர் வரவே இல்லைங்க. டிக்கெட் எப்படி போடுவேன்? எந்த ரோட்ல போயிட்டு இருக்குது வண்டி? 4 ரோடு தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி நிக்காம போயிட்டு இருக்கான். வண்டியில யாருமே இல்ல. சரியா.